ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனை தெரிந்து கொள்ளுவோம், ஆண்டவரை அறிந்து கொள்ளுவோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய சுபாவங்களை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் கற்றுக்கொண்டிருக்கிறோம்? தேவனை பற்றி அறிய அறிய நம்மளுடைய பயம் நீங்கி விசுவாசம் அதிகரிக்கும். இன்னும் நாம் தேவனை கிட்டி சேருவோம். அதையும் தாண்டி வேதமே நமக்கு போதிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கட்டளையாகவே சொல்கிறது, அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்வது நமக்கு நலம், நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். அதனால் அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது குறிப்பாக ஆண்டவருடைய பெயர்களில் இருந்து, அதாவது நேம் ரிவீல்ஸ் நேச்சர் அப்படிங்கிற அடிப்படையின் கீழே ஒவ்வொருடைய பெயரும் என்ன என்ற காரியத்தை விளக்குகிறது என்பதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ கடந்த சில நாட்களாக அந்த காம்பவுண்ட் நேம்ஸ், அதாவது யெகோவா அப்படிங்கிறதோடு சேர்ந்து வரக்கூடிய யெகோவா ஈரே, யெகோவா நிசி அப்படிங்கிற காரியத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு எல்லாம் தெரிந்தது தான் யெகோவா ஷாலோம். அப்படி நான் சொன்ன உடனே நீங்கள் உடனே ஆமாம் சமாதானம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்க. எக்ஸாக்ட்லி அதே தான். அதையும் தாண்டி நான் வேறு ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் கொஞ்சம் அதனுடைய பின்னணியை கொஞ்சம் விளக்குறேன் பாருங்களேன். ஷாலோம் அப்படிங்கிற வார்த்தை சமாதானம் அப்படின்னு குறிக்குது. இதான் எருஷாலோம், அதான் ஜெருசலேம் அப்படின்னு சொல்லி பின்னால் நம்ம அந்த பெயர் அந்த வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஷாலோம்ங்கிற வார்த்தையில் இந்த இன்னொரு ஒரு மறைமுகமான ஒரு அர்த்தம் என்னென்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைஃப், அதாவது போராட்டம் இல்லாத, சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சமாதானம் அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் நம்ம இப்படி பார்க்கலாம், எப்படி என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை நேல் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்துருக்கள் எல்லாத்தையும் சுற்றி உட்கார வச்சு நடுவில் எனக்கு ஒரு டேபிளை போட்டு அதில் ஒரு ஃபுல் மீல்ஸை கொடுத்து நீ உட்காந்து சாப்பிடுப்பா அப்படின்னு யாராவது சொன்னான்னா, ஐயோ சார் எப்படி சார் சாப்பிட, நீ சாப்பிடு நான் பின்னால் நிற்கிறேன் அப்படின்னா அதை ஆண்டவர் மீன் பண்ணுறார். எப்படி உன்னுடைய எதிரி உன்னை சுற்றி தான் இருப்பான், ஆனால் அந்த எதிரி இருக்கிற அந்த சூழ்நிலை மத்தியில் கூட நான் இருக்கிறதுனால நீ சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருப்பப்பா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்ல வர்றார். சரி, இப்போ இந்த வசனத்தினுடைய ஆக்சுவல் பின்னணி என்ன? இந்த வசனத்தை நம்ம எங்கே பார்க்குறோன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஜட்ஜஸ் 6 நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். கிதியோன் ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் வாரியர் இல்லை, ஆண்டவர் அவனை வாரியர்னு கூப்பிட்டாரு. ஆனால் அவன் பயந்தாங்கொல்லின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கிதியோனோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம், அந்த நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். இதுதான் அந்த கான்டெக்ஸ்ட். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், இவன் என்ன செஞ்சான்? இவன் யெகோவா ஷாலோம்னு சொல்கிறான். இந்த யெகோவா ஷாலோம்னு சொல்லும் பொழுது அங்கே சமாதானத்தின் தேவன்கிறத அவன் சொல்கிறான். ஆனால் அதுக்கு முன்னே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு சமாதானம் அப்படிங்கிறாரு. சரி, ஓகே, பயப்படாதே அப்படிங்கிற. அப்போ ஏன் பயந்தான்? அப்போது இவன் பயப்பட போய் தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சமாதானமாக இரு, பயப்படாத. ரெண்டும் சேர்ந்து படித்தோம் அப்படின்னா நமக்கு புரியல. பயப்படாதா, சமாதானமாக இரு, அல்லது சமாதானம் பயப்படாத. அப்போ ஏன் பயந்தான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். பயம் எப்போ வந்துச்சு? எழுது இந்த உலகத்தில் முதல்ல பயம் எப்போ வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் அந்த தோட்டத்துக்குள்ளே கேட்குறாரு, ஆதாமே எங்கப்பா இருக்க அப்படிங்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டரே சாரி ட்ரெஸ்ஸு போடலை, உரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல. பயம் அங்கே தான் வந்துச்சு. நான் நிர்வாணியாக இருக்கிறதுனாலே பயந்து. அப்போ எப்போ பயம் வந்தது? அப்போ அதுக்கு முன்னே என்ன நடந்துச்சு? தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. தேவனோடு நேற்று வர வாக்கிங் போயிட்டு இருந்தவன் இன்னைக்கு தேவனுக்கும் அவனுக்கும் இடையில இருக்கிற உறவில் ஒரு சின்ன பிளவு. அப்போ பாவம் வந்த பின்பு தான் பயம் வந்தது. அப்போ பாவம் தான் பயத்துக்கான மூல காரணம். இந்த பாவம் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னே பயங்கிறது இந்த உலகத்துக்குள்ளே கிடையாது. இந்த பயம் சாவு பயம் வரைக்கும் தொடர ஆரம்பிச்சிட்டு, பயம் இல்லாத வாழ்க்கை எல்லாம் பயம். அப்படி தானே? கல்லூரி மாணவனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் படிப்பை குறித்த பயம், வேலையை தேடிட்டு இருக்கவனுக்கு வேலையை குறித்த எதிர்காலத்தை குறித்த பயம், இன்னும் சொல்லப்போனால் வயதானவர்களும் மரணத்தை குறித்த பயம். அப்போ இந்த பயங்கிறது தொடர்ந்து வாழ்க்கையில் இருக்குது. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாதே சமாதானம் அப்படின்னா, இந்த பயத்தை இந்த சமாதானம் ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்? வாழ்க்கை பூரா நீ பயத்திலே இருக்கிற அப்படின்னா தேவனுடைய திட்டம் என்னென்னா, வாழ்க்கை பூரா நீ சமாதானத்திலே இருக்கணும். அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்கா இல்லை, சத்துருக்களே சூழ்ந்திருந்தாலும் மரண பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் நான் இருக்கிறதுனால நீ சமாதானமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படத்தை இங்கே பார்க்குறோம். சரி, எதற்கு இந்த பயம் அவனுக்கு? அன்னைக்கு இதனால் பாவமான மனுஷன் பரிசுத்தமான தேவனை கண்ட உடனேயே அந்த பாவ உணர்வு அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா, தம்பி இவ்வளவு ஒரு பரிசுத்தமான தேவன், அவர் பாவம் பாராத தேவன், பாவத்தை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அவர் முன்னாடி எப்படி நிற்க முடியும்? கண்டிப்பாக செத்து போவ.
ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஒரு ஆட்டிடியூட். அதனால தான் அவனுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது வருது. சரி, இங்கே நம்ம அது கிறிஸ்துவின் மூலமாக அந்த பயம் நீக்கப்பட்டது, சுவிசேஷம் வந்ததுனால தேவனோட ஒப்புரவாகிட்டோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த சமாதானங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திரித்துவ தேவனை தன்னை அடையாளப்படுத்துகிறதே, அல்லது திரித்துவமான அந்த தேவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதே எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா சமாதானம் அப்படின்னு 3 பேருமே அடையாளப்படுத்துகிறத பார்க்குறோம். 3 காடு இல்லைங்க, ஒரே காடு தான், சரியா? அதை வேற. ஓகே, எபிரேயர் 13:20 பார்த்தீங்க அப்படின்னா சமாதானத்தின் தேவன் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்கிறது. ஏசாயா 9:6 எல்லா கிறிஸ்துமஸுக்கு தான் கேட்போம். ஏன் இனிமேல் அடுத்து வரப்போகிற கிறிஸ்துமஸுக்கு இதுதான் கேட்போம். அப்போவும் என்ன வருது பாருங்களேன், சமாதான பிரபு யாரை? அது குமாரனை பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் எபேசியர் 4:3 பார்த்தீங்கன்னா ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு சமாதான கட்டினால் ஜாக்கிரதையாக இருக்குன்னு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லுது. அப்போ இந்த சமாதானம் வரும் பொழுது இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறோம், Father God, Son God, Spirit of God, all are working together to make us to live in peace. நம்மளை சமாதானத்தில் வாழ வைக்கிறதுக்காக 3 பேருமே அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். சரி, பேசிக்காக இந்த பயம் வந்ததுன்னா எதனால் வந்தது? பாவத்தினால வந்தது. எது வரைக்கும் வருது? மரணம் வரைக்கும் வருது. இந்த கிதியோனுக்கு ஆண்டவரை பார்த்த உடனே அவனுக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சு. அந்த ஃபால்னஸ் எப்படி ஒரு திருடனுக்கு தைரியமாக சுற்றிட்டு இருக்க திருடன் டக்குன்னு அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கன்னோட வந்து நின்றாருனா, இல்லை சும்மா ஒரு போலீஸ் வந்தனாலே அப்படியே இப்படி பம்பிட்டே திரும்புவானோ, அதே மாதிரி மாட்டிக்கிட்டோண்டா அப்படிங்கிற ஒரு உணர்வு. நீதியின் தேவன் வந்து நின்ன உடனே பாவியாக இருக்கிற மனுஷனால் தன்னுடைய ஃபாலன்னஸ் விழுந்து போன இந்த சாயல் இருக்கிறதுனால அதை மீறி அவர் முன்னே நிற்க முடியல. ஆப்வியஸாக நம்ம சாவோம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே நீதியின் தேவன் எந்த இடத்துல தன்னுடைய நியாய தீர்ப்பை காட்டணுமோ, எந்த இடத்துல தன்னுடைய நியாயத்தை நிலைநிறுத்தணுமோ, அந்த இடத்துல அவர் கிருபை பாராட்டுகிறத பார்க்குறோம். பாவமான மனுஷன் பரிசுத்தமான தேவன் முன்ன நின்ன உடனே அவன் செத்துருக்கணும். ஆனால் அவன் ஏன் சாகலைன்னா அந்த தேவன் அங்கே கிருபையாக இறங்கினதுனால அவங்க சாகலை. அதனால தான் சொல்கிறார், அந்த கிருபையினுடைய வெளிப்பாடை தான் சொல்கிறாரு, பயப்படாத, சமாதானம், சாக மாட்டேன், பீஸ் அண்ட் கிரேஸ். இதை நீங்கள் இந்த இடத்துல மட்டும் இல்லை, சிம்சனுடைய அம்மா, அந்த மனோவாவினுடைய மனைவி, ஒரு சூப்பர் அம்மா. அந்த அம்மா வாழ்க்கையில் இருந்து பார்க்கலாம் பாருங்களேன். அந்த அம்மா சொன்ன சில காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்திலேருந்து நீங்கள் படிக்கலாம். அதில் 22வது வசனம், மனோவா தேவனை பார்த்த உடனே சொல்கிறான், தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம், ஃபாலன்னஸ், நம்ம விழுந்து போன அந்த ஸ்பாவம் இருக்குது, கண்டிப்பாக அவர் பரிசுத்த தேவன், இப்போ நமக்கு நியாய தீர்ப்பு தான், நம்ம காலி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மாவுடைய வாய்ஸ் ரெஸ்பான்ஸை பாருங்களேன், அந்த அம்மாவுடைய ஒரு ஃபெய்த்தை பாருங்களேன். அந்த அம்மா சொல்லுது, அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாக இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார்லையா, அப்புறம் எப்படி நம்மளை கொலை பண்ணுவார்? இன்றைக்கி நமக்கு சமாதான பலி, போஜன பலி எல்லாம் ஒரே பலி தான். எந்த பலி? அது கிறிஸ்துவாகிய பலி. அந்த பலியை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அங்கே அந்த அம்மா அப்போவே சொல்லுது என்னென்னா, நான் கொடுத்த இந்த சர்வாங்க தகன பலி, இந்த போஜன பலியெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாரு, அதனால் நிச்சயம் என்னை கொல்ல மாட்டார் அப்படிங்கிறார். வேதம் சொல்லுது, ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தினாலும் நினத்தினாலும் நீங்கள் மீட்கப்படுவதில்லை. அப்போது அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு என்ன நம்பிக்கை பாருங்களேன், இந்த போஜன பலி செஞ்சதை தேவன் ஏற்றுக்கிட்டதுனால கண்டிப்பாக என்னை சாகடிக்க மாட்டார் அப்படின்னு அந்த அம்மா நம்பிக்கை இருக்குது. அந்த அம்மாவுக்கு அந்த போஜன பலி மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நம்மளுடைய தேவன் ஒரே தரம் மரிப்பதும், அந்த கிறிஸ்துவின் தேவனுடைய அந்த பிரகாரத்தில், அந்த பிரசன்னத்தில் அந்த இரத்தத்தை நமக்காக காமிக்கிற அப்பேற்பட்ட குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால சிந்தப்பட்டு அந்த பலி நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட சமாதானம் இருக்கணும்ல? சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஐயாவுக்கு பயம். எந்த ஐயாவுக்கு? மனோவாவுக்கு. ஐயோ தேவனை பார்த்துட்டோம், செத்து போயிடுவோமே அப்படின்ட்டு. அந்த அம்மாவுக்கு இருக்க ஒரு கான்செப்டை பாருங்கள், ஃபெய்த்தை பாருங்களேன். அப்படிலாம் சாக மாட்டோம். ஏன்னு கேட்குறியா? நம்ம கொடுத்த பலியை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அந்த அழிந்து போகிற நிழலாட்டமாக இருக்கிற அந்த பலியின் மேலே அந்த அம்மாவுக்கு அந்த காலத்தில் அவ்வளவு நம்பிக்கை இருக்குமானால், ஒரே தரம் நமக்காக தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு குற்றமில்லாத தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பிதாவாகிய தேவனுடைய உக்கிர வண்டல்களை உறிஞ்சி குடித்த அப்படி பலியான இந்த பலியின் மேலே உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்.
அந்த அம்மா தொடர்ந்து சொல்லுது பாருங்களேன், இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார். அப்படின்னா இவ்வளோ பெரிய திட்டத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த பையனை வளர்த்து, இந்த பையன் இன்னும் பிறக்கவே இல்லைல்ல, இவனை வளர்த்து ஆளாக்கி மீட்பராக மாற்றணுமே, அவ்வளோ பெரிய திட்டத்தை தந்திருக்கிறாரே, தந்தவர் இப்போ காலி பண்ணிடுவாரா? பிரதர், உங்கள் மேலேயும் என் மேலேயும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் பிரதர். இந்த திட்டம் முடிகிறதுக்கு முன்னே உங்களை என்னையும் யாராலும் ஏதாலும் முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பலி. அப்படி என்ன பலி? கிறிஸ்து எனக்காக பலியாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் நிமித்தமாக எனக்கு ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றும் வரைக்கும் மனோவாவின் மனைவிக்கு இருந்ததை விட மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கு எனக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஏன் தெரியுமா? அந்த போஜன பலிக்கு மேலே அந்த அம்மாவில் நம்பிக்கை வச்சுருந்துச்சுன்னா இந்த பலியின் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கணும். எதை குறித்து பயப்படுறீங்க? ஏன்னா சமாதானம் எப்போ போகும்னா பயம் உள்ளே வந்தோன்னே தான் சமாதானம் போயிடும். எதை குறித்து பயப்படுறீங்க? இன்றைக்கி இந்த கல்வாரி யோசிச்சு பாருங்கள், இந்த பலியை யோசிச்சு பாருங்கள். இந்த பலியை யோசித்த உடனே யூ வில் நாட் ஹாவ் ஃபியர், பட் யூ வில் ஹாவ் peace. You will not have worries because God will fulfill the plan which has been already ordained for you. உங்களுக்காக நியமிக்கப்பட்ட திட்டத்தை முடிக்காத வரை உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு நம்பிக்கை உங்கள் மேலே இல்லை, அந்த சிலுவை மேலே. நான் என்ன பண்ணோம்? யோவான் 14:27 சொல்கிறாரு, உலகம் கொடுக்குற பிறலாம் சமாதானம் கிடையாதுப்பா, அது வரும் போகும். ஆனால் நம்ம சமாதானம் எப்படின்னா அது கான்ஸ்டன்ட். அந்த சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன். இப்போ என்ன பண்ணணும்? உங்களோட வேலை, என்னோட வேலை, ப்ரொக்ளைம் திஸ் காஸ்பல். அப்போஸ்தலர் 10:36 பேதுரு சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி. அதே இதை பவுல் எபேசியர் 2:17 சொல்லும் பொழுது, தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். உங்கள் வேலையும் என் வேலையும் இதை அறிவிக்கிற வேலை தான். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற அந்த வேலை. எப்படி மனோவாவுக்கு ஒரு சிம்சோனை உருவாக்க வேண்டிய வேலை இருந்துச்சோ, அது வரைக்கும் அவள் முடிக்கப்பட மாட்டாங்கிற நம்பிக்கை இருந்ததோ, அதே மாதிரி உங்களை வைத்து தேவன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் ஆகாது. இதுவே இந்த யெகோவா ஷாலோம் என்கிற பெயரின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லித்தருகிற சத்தியம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் பலியாகி கிருபாதர பலியாக மாறி எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், கிரியை இல்லாமல். ஆனால் கிரியை செய்வதற்காகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் மூலமாக நீர் செய்ய நினைக்கிற நற்கிரியைகளை நாங்கள் செய்து முடிக்கும் வரை நீர் எங்களை தாங்குகிற தேவனாயிருக்கிறீர். எந்த பயமும் இல்லை. சமாதானத்தினால், உலகம் தருகிற சமாதானம் அல்ல, உன்னதமான தேவன் தருகிற சமாதானத்தினால் என்னையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்பி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.